டபாடபாவா தேடிக்கிட்டே இருக்கேன் நானு. இரு கடுகு டப்பால எப்படியும் ஒரு 100, 200 வச்சிருப்பேன். கண்டிப்பா அத எடுத்து தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அத எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! இதுல இந்த காச காணுமே! இதில காசு நான் போட்டு வச்சிருந்தேன். வேற யார் எடுத்தாங்க? எப்படி போச்சு? அப்படின்னு. எல்லாம் இந்த அரசி தான் எடுத்திருப்பா. எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா எடுத்தா அப்படிங்கிறது. சரி இரு உனக்கு வந்து நான் மாமா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டக்க போறாங்க. அவர் வந்து ஃபோன்ல அது இதுன்னு ஏதோ டென்ஷனா பேசிட்டே இருக்காரு. ஆனா சொல்றாங்க, "ஏங்க ராஜி காலேஜுக்கு கிளம்பிட்டா. அவளுக்கு பஸ்ஸுக்கு போறதுக்கு காசு வேணும்" அப்படிங்கிறாங்க. பாண்டியன் அந்த ஃபோன்ல பேசின டென்ஷன காலையில பேசின டென்ஷன்லாம் வச்சு காமிச்சுட்டு, ஆனாலும் அவர் சொல்லிடுறாரு, "ஆமா வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து தண்டச்சோறு அழுதுட்டுருக்கேன். இவனுக்கு தண்டச்சோறு போடுறதே பெருசு. இதில இவன் வேற கட்டிக்கிட்டு வந்திருக்கான் ஒரு ஆள. அவளுக்கும் சேர்த்து நான் தான் போடணுமா? ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்ல, ஓடி போயிட்டு வந்து இவனுக்கு காப்பாத்தணுங்கிற அந்த அறிவு கிடையாதா? எல்லாத்தையும் சேர்த்து நான் தான் பார்க்கணுமா?" அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. இத ராஜி வேற பக்கத்துல கதவு கிட்டக்க வந்து நின்னு கேட்குறாங்க. அவனுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி கதிர் வேற இருக்காரு. ஸோ ராஜிக்கு இது பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்குது. பயங்கரமா அழுகுறாங்க. இது எல்லாத்தையும் ராஜி பார்க்குறாரு. ராஜி அழுகுறத கதிர் பார்க்குறாரு.